நானே ஜுவல் பண்ணினேன்னு சில ஜுவல்லரி ஷாப் இருக்கும். அந்த ஜுவல்லரி ஷாப் வேணால் சொல்ல நான் ஓனர்னு சொல்லுறேன், இல்லைன்னா இதுக்கு ஓனர் வேறு யாரோ. அப்போ ஓனர்ஷிப் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, B2B B2C டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரிஜினலாக நிதர்சனமாக இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 5690 தான் கொடுப்பான். மார்க்கெட்டில் 9000 இருந்தால் கூட 45% தான், 50% தான் உங்களுக்கு ரஃப்லி அரௌண்ட் கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. எப்படியோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கி திருப்பி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுறது. இதுதான் இன்னொரு ரவுண்டு. இந்த பக்கம் லோனையும் வாங்கிட்டு அந்த பக்கம் கடன் கட்டலைன்னு சொல்லிட்டு அதையும் படுத்தி நீ இன்கமும் வச்சுருந்த இன்கம் டேக்ஸ் கட்டுன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே முடியலையான்னு தாங்க முடியலன்னு கத்திட்டு இருப்பான். இதில் இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை. இது எதுக்கு? ரிசர்வ் பேங்க் அப்படியோட அவன் ஒர்க்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேங்க் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமரை விட்டு கொடுக்காம அதை இன்னொரு பேங்கோட மர்ஜ் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்டி வந்தக்கூடிய கான்செப்டாக இருந்தால் ஜிஎஸ்டி இந்த கவர்மெண்ட் வந்தாலும் வந்திருக்கும், அதே மாதிரி எந்த இது வந்தாலும் வந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணுறது இல்லை, பின்னாடி இருக்கிறவங்க அவங்க கவர்மெண்ட் எடுத்து செய்கிறான். இப்போ இது நீ வெளிநாடு அந்த தைரியம் கொடுக்கறது, நீ வந்துட்டோம் நீ வெளில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அந்த தைரியத்தை கொடுக்கறது கொண்டு வரும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் பேசியிருந்தாலும் திரும்ப பேச வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. காரணம், மத்தியதர மக்களை இது பெரிய அளவு பாதிக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே நம்ம போட்ட அந்த வீடியோலேயே கூட பலரும் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தீங்க கமெண்ட்டாக. பட் உண்மையிலே இந்த சிக்கலை எப்படி நாம் அணுகுவது அப்படிங்க குறித்து தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னா, ஆர்பிஐ புதுசாக அந்த 9 ரூல்ஸ் இது பண்ணியிருக்காங்க கோல்டு லோனுக்காக. அது குறித்து தான் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு KR ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். சார், ஏற்கனவே இது சம்மந்தமாக நாங்கள் பேசியிருக்கோம். பலரும் நம்ம நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க மத்திய அரசுக்கு, இந்த டிராஃப்டை ஏற்றுக்கவே முடியாதுன்னு பல பேரும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பேசின ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் அரசு எந்த நோக்கத்தோடு இது கொண்டு வந்திருக்குங்கிற ஒரு பார்வையை சொன்னார். ஆனால் அந்த கமெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த உள்ள குமுறலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் ஆத்திர அவசரத்துக்கு போய் கோல்டு வைக்கிறேன்னா, நீ பியூரிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா, நீ பில்லு எடுத்துகிட்டு வா, ஓனர்ஷிப் வேணும் அப்படிங்கிறப்ப இதை மக்கள் எப்படி அதை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு மத்தியதர குடும்பத்தினர் இந்த கோல்டு லோனை எதுக்கெல்லாம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அந்த கோல்டுனாலே ஆத்திர அவசரத்துக்கு கொடுத்து மாற்றிக்கிறேன், இதுதான் ஐடியா. எனக்கு அவசர தேவைன்னா எதர் மார்வாடி கடையில் கொண்டு போய் வச்சிடுறோம், இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு வைப்போம், இல்லைன்னா எதானோ ஒரு NBFCயில் கொண்டு வச்சு எனக்கு வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறது. இது ஒரு ஐடியா. இது நடுத்தர மக்கள்லையும் விவசாயிகளுக்கும் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு டூல் அப்படின்னே வச்சுக்கலாம். தங்க நகை வீட்டில் இருக்கோ இல்லையோ அடகு கடையில் நிறைய இருக்கும்ன்றதும் உண்மை. அப்படி தான் நிதர்சனமான ஒரு விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இது நார்மலாக மீட்டுட்டு திருப்பி போகிறது, சில இடத்துல மூழ்கி போகிறது அப்படிங்கிறதும் உண்டு. இது நார்மலாக நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தங்கத்தில் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கோ அவர் தான் ஓனர் அப்படின்னு தான் நம்ம சோஃபார் சட்டம் இருக்கும். இதுவரை சட்டம்லேயே அப்படி தான் சொல்லுது. யார் வச்சுக்கிறீங்களோ அதான் ஓனர். தவறி நீங்கள் கீழே விழுந்துட்டு யாரோ ஒருத்தர் எடுத்துச்சுன்னா அவர் யாரும் கேட்கலன்னா அவர் ஓனர் ஆகிடுறாரு. அதுக்கு எதுவும் இந்த ஒன்று. அதே மாதிரி வீடுகளிலையும் பெண்கள் இருக்கிறாங்க, அவருடைய வழி வம்சங்கள் புரியும்போது அந்த பெண்களுக்கு அந்த சொத்து சேர்ந்துவிடும், அந்த தங்கம் வந்துவிடும். அது கணக்கில்னு இவ்வளோ கணக்கெலாம் கிடையாது. வெல்த் ஆக்ட்னு ஒன்று இருந்தது, அப்போ டிக்ளேர் பண்ணணும் இவ்வளோ வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டுறதுலாம் வச்சுருந்தோம். அது பல்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஆடிட் மெத்தடாலஜி வச்சுருந்த விஷயம். அப்பயுமே இது ஓனர்ஷிப்பு இவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்லாம் யாரும் சொல்லலை. எப்படி தங்கம் வந்ததுன்ற கேள்வி நார்மலாக என்ன சொல்லுவோம், சேர்த்து வச்சுருந்தேன், எங்கள் கையில் இருந்தது, அழிச்சேன், போட்டேன், இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் இதுக்கு ஓனர்ஷிப்புங்கிறது இப்படி தான் வழி வழியாக வந்திருக்க விஷயம். ஒரு ரொம்ப ஜோவியலாக சொல்லணும்னா, பழைய காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு தன்னுடைய மாலையை எடுத்து ஒருத்தருக்கு போட்டு விடுவார். இப்போ ஓனர்ஷிப் ராஜாவை தான் அவர் வாங்கிட்டு வரதா, இல்லைன்னா பொற்கிழியை கொடுக்குறேன்னு ஒரு பொற்கிழியை கொடுக்குறார். இப்போ எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் ராஜா கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் இது செலவு பண்ணும்போது ராஜா கிட்ட சொல்லினே இருப்பாரா? அது போச்சு. அழித்து விட்டு புதிதாக செய்து விட்டார் என்றால்
அப்போ ஓனர்ஷிப்புங்கிறது கண்டினியூட்டி இருக்குமான்னு தெரியாது. இதில் சட்ட சிக்கல் எப்படிலாம் வரும்னா, ஒரு நகையில் 916 தான் போட முடியும். 916 A1B231 போட்டு ஒரு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கொடுத்து 916 A131 இருக்குன்னு செக் பண்ணுறதெல்லாம் வந்து ஹைலி இம்பாசிபிள் அப்படின்னு ஆகிடும். அப்போ என்ன மாதிரி மெத்தடில் இதை போய் நீங்கள் ஒத்து பார்த்து என்னுடைய ஓனர்ஷிப்பை தெரிவிக்கணுங்கன்றது இன்னும் ஆன்சர் பண்ணாத ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் இது வந்து கரெக்டான நடைமுறை சாத்தியத்தில் கிடையாது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்த நகையை மீட்டு கொள்வதற்கு நமக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மூழ்க விட்டுறேன். இப்போ ஓனர்ஷிப்பு நான் எப்படி கொடுத்தேன் உங்களுக்கு, இப்போ ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீன் மார்க் பண்ணி கொடுப்பேன், சைன் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ ஏகப்பட்ட ஃபார்மில் கையெழுத்து வாங்கும்போது இது மாதிரி நீங்கள் ஓனர்ஷிப் விட்டுட்டீங்கன்னு ஒரு ஃபார்மை கையெழுத்து வாங்கி வேண்டியது தான். அப்படி தான் இது ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போதே வழியே வேறு எப்படியும் மாறத்துக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்ட் விச் வில் ஹேவ் டேக் இட். இன்னும் கவர்மெண்ட் லோன் ரிலேட்டடாக ஜுவல் லோன் ரிலேட்டடாக ஜுவல்லே ஓனர்ஷிப் அப்படின்னாக்க அதுவுமே கொஸ்டின் ஆகிடுது. மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறவர் இப்போ நம்ம கடைகளெல்லாம் பார்க்குறோம், கடைகளெல்லாம் டிஸ்பிளே வச்சுருக்கிறாரு. அவர் மேனுஃபேக்சரர் கிடையாது, வேறு யாரோ மேனுஃபேக்சர் பண்ணி இவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஓனர் யார் அதுக்கு? இவர் ட்ரேடர் தான். நானே ஜுவல் பண்ணினேன், சில ஜுவல்லரி ஷாப் இருக்கும், அந்த ஜுவல்லரி ஷாப் வேணால் சொல்ல நான் ஓனர்னு சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு ஓனர் வேறு யாரோ. அப்போ ஓனர்ஷிப் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, B2B B2C டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? இதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் ஆகிடும். அப்போ இதில் நிறைய வந்து அறவேக்காட்டுத்தனம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது கிளியராக பிக்சர் வந்துடுத்துனா ஓகே நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கலாம். சட்ட சிக்கல் இருக்குமா? நிறைய இருக்கும். டிராஃப்ட் லெவலில் தான் இருக்குது, இன்னும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டா கூட, இப்போ இதற்கே வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அது அவங்க எதிர்ப்புங்கிறது அது அதில் பாலிட்டிக்ஸ் இருக்குது, கூடவே மக்களுக்காகவும் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ தமிழக நிதித்துறை அமைச்சர் கூட இதை வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காருங்க ஒருப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு இது அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ முதல்ல 75% அந்த இதுலேருந்து வாங்குறது, இப்போ 80% இருந்தது, இப்போ 75% ஆகுது. இது எந்த அளவு வேரியேஷன் பாதிப்படையும்? ஆனால் இப்போ வந்து ஒரு கிராமத்துக்கான விலை வந்து அதிகமாகிடுச்சு, அதனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனும் ஜாஸ்தி தான்ங்கிறதுனால இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வை இருக்குது. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிறது ஃப்ளக்சுவேஷன் வந்து நிறைய ஆகிட்டு இருக்குது. முன்னெல்லாம் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகலைங்களேன்னா ஆமாம் ஆகலை. இன்றைக்கி அது ஒரு ட்ரேடிங் காம்போனண்ட்டாக மாறிடுச்சு. அதனால் புல்லியன் ட்ரேடிங்களோட கான்செப்டில் அது ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் நிகழ்வுகளும் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போ டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கும்போது நேச்சுரலி கோல்டை வந்து உங்களுக்கு வாங்கி வச்சுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் கோல்டை வாங்கினாங்க, ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க, திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி நிறைய அது பின்னாடி காரணிகள் நிறைய இருக்குது. அப்போ கோல்டு எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆகும்? ஒன்ஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுச்சுன்னா கோல்டு இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடியது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் சொல்லும்போது மார்க்கெட் ஏறும்போது கோல்டு இறங்கும், கோல்டு ஏறும்போது மார்க்கெட் ஏறும். இப்படி தான் கான்செப்ட் இருக்குது நமக்கு. அது கான்செப்டை இங்கே கொண்டு வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பீக்கில் தான் இருக்குது. அப்போ கோல்டோட விலை இறங்கணும், ஆனால் ஏறிட்டு இருக்கு. இப்போ ப்ரொபோர்ஷனை உடச்சி விடுத்துன்னு அர்த்தம். அப்போ ரிஸ்க் எங்கே வேணால் இருக்கலாம், பபுள் கேன் பஸ்டட் எனி டைம்னு சொல்லுவான். அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த கோல்டை எங்கன்னா இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆஸ் எ லெண்டர் ஆஃப் பேங்கர் அவன் சைடில் அதுதான் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 10% குறைச்சிட்றேன் அப்படிங்கிறான். இதுதான் அங்கே நடந்துட்டுருக்க விஷயம். நீங்கள் முன்மே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய பைசானும் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அது இங்கே குறையிறதுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. அந்த ரிஸ்க் ஓரியன்டில் அதாவது 70-30 அப்படிங்கிறது தான் நார்மலாக இருந்தது. முதல்ல போய் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி கோல்டு வேல்யூ வில் பி கிவன், 30% வில் பி லீவரேஜ்னா. அப்புறம் எல்லாருமே கோல்டு பண்ண ஆரம்பித்தோம். கோல்டு லோன் அப்படிங்கிறது நிறைய பண்ண ஆரம்பித்தோன்னே இந்த பேங்க் ஓப்பன் பண்ணால் அந்த பேங்க்லேயும் நானும் ஒன்று கோல்டு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அப்போ தான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவான்னு ஐடியா. பேங்க் எல்லாம் எதில் வந்து காசான்னு சொல்லுவோம். இந்த கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், அக்கௌண்ட் நிறைய வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த லோன்லாம் வந்ததுன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா வெறும் வந்து சேவிங் பேங்க் மட்டும் போட்டுட்டு போகிற ஆளுகள் இல்லையே, அதனால் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுதான் பேங்கிங் செக்டார் வந்தது. ஆனால் இதே ரிஸ்க்காக மாறும்போது ரிஸ்க்கை வந்து RBI ஹேஸ் டு கண்ட்ரோல், வேறு வழியே இல்லை. அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 10% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு புரியுது. பழைய 70%க்கு இன்னும் 5% மேலே தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்படி பார்த்தா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும்
ஒரிஜினலாக நிதர்சனமாக இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 5690 தான் கொடுப்பான். மார்க்கெட்டில் 9000 இருந்தால் கூட 45% தான் 50% தான் உங்களுக்கு ரஃப்லி அரௌண்ட் கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. 50 இல்லை 60% தான் கிடைக்கும். ஒரிஜினலாக 75% கொடுக்கறது இல்லை. அதுதான் உண்மை. அப்போ ரிஸ்க் அவங்க நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ரிஸ்க்கை வந்து ரிஸ்க் அப்படைட் தான். இல்லைன்னா வச்சுக்கோங்களே, உங்களுக்கு திவாலாச்சுன்னு திருப்பி கேள்வியும் கேட்பாங்க இல்லையா, அந்த பயம் இருக்கும். அதனால் திருப்பி ரீசேல் பண்ணணும். கோல்டில் ஆக்ஷன் சேல் அப்படிங்கிற கான்செப்டில் திருப்பி பையர் வரணும். அவன் வந்து ரேட்டை ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருக்கும், அவங்ககிட்ட விற்றா தான் இவங்க திருப்பி வாங்கிக்க முடியும். அது நிறைய சட்டமாக அவங்களுக்குமே ப்ராப்ளம் இருக்குதுன்றதுனால இந்த 10% கேன் பி டேக்கன் அஸ் அ கிராண்டட் ஒன். அதில் ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி தெரியல. சரி, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லும் பொழுது இது விவசாயிகள், கிராமப்புறம், ரூரல் இதில் இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்வதுங்கிறது வீட்டில் அது ஒய்ஃப்டேருந்து எடுத்து கொடுக்கலாம், மருமகள்கிட்டேருந்து எடுத்து கொடுக்கலாம், ஏதோ அவங்கள்ட்டே இருக்கக்கூடிய கோல்டு. அந்த விவசாயி போவான், கோஆப்ரேட்டிவில் வைப்பான், இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் கம்மியாக இருக்குது. அந்த விதை வர்றதுக்கு முன்னால் ஏதோ விட்டு அந்த செலவை அப்படியே இது பண்ணுவான். பிறகு அது இது வரப்போ மெச்சூரிட்டி வரப்போ திரும்ப அதை ரெனியூவல் பண்ணுறது, இது மாதிரி தான் ஏதோ வச்சு அவங்க ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்டோ இல்லை இந்த பியூரிட்டி டெஸ்ட்டு அது பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். இன்னொன்று இந்த பேங்கிங் வந்து இவங்க பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஒரு அழுத்தம் ஏதோ ஒன்று பண்ணாலே இது வந்து மக்கள் மத்தியில் வேறு விதமாக போகிறதுக்கான வாய்ப்பு. இதனால் அரசுக்கு கூட கெட்ட பேர் வரலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாஸ்தவம் தான். இப்போது விவசாயிகள் அப்படின்னு விவசாய கடன் அப்படிங்கிறதுல மெயின் ரோல் வந்து கோல்டு பங்கு எடுக்கும். நம்மளால் லேண்டை வச்சு யாரும் வாங்க மாட்டாங்க, கோல்டு வாங்கிப்பாங்க. நீங்கள் சொன்னது உறவுக்காரங்கன்னு இல்லை, நண்பர்கள்கிட்ட கூட வாங்கி கொடுப்பாங்க. இல்லை தெரிந்தவர்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிறது இப்போ கோல்டு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பணமாக கொடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் கோல்டு கூட கொடுக்கும். ஆப்வியஸ்லி பணம் கொடுக்க முடியல, நான் கோல்டு தரேன் சொல்லுவாங்க. அது அவங்கள சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணால் சரி, எப்படியும் விவசாயம் போட்ட ஊரா விதை போட்டிருக்கா வரப்போகுதுன்றதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் சொன்னால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் பேசிஸில் தான் கொடுக்குறது. ஸோ அது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறவங்கள நீங்கள் வந்து ஓனர்ஷிப்னு ஒரு வேர்டை போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மிரட்சி வந்துடும். இதெல்லாம் கணக்காயிடுமான்னு கேட்பான். இதெல்லாம் எப்படி சொல்லுவான் உடனே, இதெல்லாம் இன்கம் டேக்ஸ்ல வருமா, எனக்கு கடங்காகுமா, நான் வச்சிருந்தேன்னு எப்படி சொல்றது? ஸோ விவசாயிகளையும் இன்கம் டேக்ஸ் இதுக்குள்ளார கொண்டு எல்லாரையுமே இப்போ இதோடைய இன்பில்ட் இன்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி எங்கே சொன்ன மூக்கு தொடர்றது நேரம் அங்கே தான் போகுது. உங்ககிட்ட இருக்கிற இன்கம் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்ன வந்து வெல்த் டேக்ஸ் கிடையாது, நீங்கள் வெல்த் இருக்கிற அப்படியே குழப்பி என்னாச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தில் கை வச்சாச்சு. சமயத்தில் ஒரு தொலைக்காட்சியில் சொல்லிட்டு இருந்ததை சொல்லுவேன். கலியுகத்தினுடைய தர்மம் அப்படின்னு சொல்லும்போது கலிபுருஷன் எங்கே உட்காருன்னு ஆசைப்பட்டாருன்னா தங்கத்தில் உட்காருன்னு ஆசைப்பட்டாருன்னுவாங்க. ஏன்னா அதுதானே அவருக்கு பிடித்தமான விஷயம்னு சொன்னேன். அப்போ தங்கத்தினுடைய விலை ஏற்றங்கள் இறக்கங்களும் தங்கத்தினால் வரக்கூடிய சிக்கல்களும் இந்த கலியுக தர்மம் தான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. எப்படியோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கி திருப்பி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுறது. இதுதான் இன்னொரு ரவுண்டு. இந்த பக்கம் லோனையும் வாங்கிட்டு அந்த பக்கம் கடன் கட்டலைன்னு சொல்லிட்டு அதையும் படுத்தி நீ இன்கமும் வச்சிருந்த இன்கம் டேக்ஸ் கட்டுன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே முடியலையான்னு தாங்க முடியலன்னு கத்திட்டு இருப்பான். இதில் இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை, இது எதுக்கு, அது கேள்வி வருது இல்லைங்களா? அப்படின்னா என்ன இது ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அது பார்க்கணும் இல்லைங்களா? அதுதான் ஆக்சுவலி போகணும். அது கிளியர் இன்னும் டிராஃப்டில் இருக்குது. வரும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாயிடும். இல்லைன்னு வச்சுங்களேன் சட்ட சிக்கலில் நம்ம எல்லோரும் மாட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா தினமுமே அன்றாட காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றாட வாழ்க்கையில டக்குனு பணம் வரணும்னா கோல்டு தான் ஃபர்ஸ்ட், வேற வழியே கிடையாது. ஈவன் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கூட இதை பலரும். இதில் ஒரு உங்களுக்கு சுவையான நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பர்மா வார் வந்தது தெரியும் உங்களுக்குலாம். அப்போ வரும்போது ஒரு சோல்ஜர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், அவருடைய அப்பா, அவர் என்ன பண்ணுறாரு, வாருக்கு போகும்போது ஏதோ 2 காயின் எடுத்து போட்டுட்டு போயிட்டார். கோல்டு காயின் எடுத்து போட்டு போயிட்டார். அது இல்லீகல் லீகல்லாம் அவருக்கு தெரியாது. எங்கேயோ இடத்துல எனக்கு உதவும், பணமே இல்லாத இடத்துல நான் மாட்டிக்கொண்டால் எனக்கு உதவும்னு எடுத்துன்னு போயிட்டார். அவர் போய் எங்கேயோ சண்டை போட்டுன்னு இருக்கும்போது மாட்டின்ட்டார். வி காட் காட் இன் பை திஸ் அதர் கவர்மெண்ட். எதேச்சும் அவங்க செக் பண்ணும்போது இதுக்குள்ளே கோல்டு காயின் இருக்கு, வச்சு இது வச்சிருக்கானே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் அவனுக்கு. இவர் அந்நிய நாட்டு தான் இருந்தாலும் ஏதோ பையில் ஏதோ காசு வச்சிருக்கான்னு அந்த காசுக்கு அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு
அப்போ சொன்னாங்க சரி சரி நீ விட்டு தனியாக உட்காரு அவனுக்கு தனி இவர் முதல்ல புரியலையா, சட்டையெல்லாம் அவுத்து வச்சுட்டாங்களா. அந்த சட்டையில் இருந்ததை பார்த்து அவங்க இவர் கொடுக்கல, சட்டையில் இருந்ததை பார்த்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சரி இந்த ஆள் தனியாக வச்சுப்போம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ கோல்டு பாருங்க எங்கேயுமே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படி தங்கத்தை வந்து எங்கேயோ ஒருத்தர் அதான் ஓனர்ஷிப்பும் கேட்காதீங்க. இந்தியா வாரில் கூட தான் ஜெயலலிதா முதற்கொண்டு எல்லாருமே அவங்களுடைய தங்கத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்கல்ல. சாஸ்திரி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் பொழுது பல பேரும் வாரி வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அப்படி கொடுக்கும்போது இதை போய் நீங்க இந்த விஷயத்துல மாற்றுறது ஒன்று விஷயம். ரெண்டாவது 22 கேரட் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பியூரிட்டி 916 வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி 916 வந்து நீங்கள் பார்க்கும்போதே 916 சொல்கிறேன், 91% பியூரிட்டின்னு சொல்லியாச்சு. அந்த பியூரிட்டியான விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும். இந்த தங்கத்தை நீங்கள் ரொட்டேஷனில் இருக்காத தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெறும் பியூராக கோல்டு மட்டும் போட்டுக்க மாட்டேன், அதில் நிறைய கல்லெல்லாம் வச்சு போட்டிருப்பேன். இப்போ அந்த கல்லுகள்லாம் என்ன பண்ணுவீங்க? நார்மலாகவே கல் இது கிடையாது, விலை கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கல்லை எடுத்துட்டா என்னென்னா, கல்லுக்கு எடுக்கிறாங்கன்ற போது இது கல் எடுத்தாங்களா எடுக்கலையான்னு நம்ம இந்த வேல்யூவர்கிட்ட போய் பார்த்தோம்னா அது போயிடுச்சுங்க சேதாரணமாக எடுத்துட்டேங்க அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி குழைப்பாங்க. இப்போ கழிச்சுனே போனாக்க கடன் வாங்க போகும்போது கையில் காசே இல்லாமல் போயிடும், ஆனால் வட்டியும் கட்டின்னு இருப்பான். இப்போ உனக்கு சிக்கல் சூழ்நிலை தானே கொடுக்குமே ஒழிய தீர்வு சூழ்நிலை கொடுக்கலையேன்றது தான் ஒரு ஃபீல். ஏன்னா இதெல்லாம் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே, இதில் போய் கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது நல்லது. இப்போ அரசு எந்த ஒரு திட்டத்தை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டிராஃப்டிங், ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்டிங் ஒன்று பண்ணி மக்களுடைய இதெல்லாம் கருத்துக்களை கேட்டு அதுக்கு பிறகு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆர்பிஐக்குன்னு சில உரிமை இருக்கிறதுனால அவங்க ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு நினைக்கும் பொழுது இது எப்படி போகுங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரியே என்ன சொல்கிறீங்கன்னா, இது சில நடைமுறை சிக்கல் இருக்குது, இது எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம அந்த பரம்பரை நகை அதை வந்து இதை எப்படி ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்குமே நம்ம கமெண்ட்லேயே கூட நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க? பரம்பரை நகை மட்டும் இல்லை, கோவில் நகைகள், கோவில் நகைகள் மட்டும் இல்லை, புதையலாய் கிடைத்த நகைகள். ஏன்னா இப்போ இந்த நம்மளுடைய எச்ஆர்என்சி மினிஸ்ட்ரே வந்து நாங்கள் நகையை வச்சு தான் பணத்தை எடுத்து பல இதெல்லாம் சிக்கல்களுடைய விஷயங்கள் தான். யாரும் ஓனர்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும்? எந்த சோழனோ எந்த ராஜராஜனோ யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது இல்லை. ஸோ அந்த ஆரிஜின் ஆஃப் கோல்டு தெரியாது. தேடி கண்டுபிடிச்சாலும் அது புதையலாக இருந்தால் யாருக்கு தெரியும்? ஸோ அதுவும் தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே தேடி கண்டுபிடிச்சா அதனுடைய வேல்யூவேஷன் எப்படி வேல்யூவேட் பண்ண போகிறாங்க, அதுக்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க போகிறாங்க அதுவும் தெரியாது. எங்கன்னா ஒரு கட் ஆஃப் இருக்குமா, அதெல்லாம் வந்து இந்த டிராஃப்டில் வந்ததுன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேனிக்னஸ் தான் இருக்கும், பயம்தான் இருக்கும். இன்னொன்று, இப்போ எந்த ஒரு திட்டம் வரும் பொழுதே அதை வந்து எண்ட் யூசர், அதாவது கஸ்டமர், அவங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கணும். அதே மாதிரி லெண்டர்ஸ், இந்த பேங்கிங் இது. பட் இந்த வரைவு பெரும்பாலும் பேங்கர்ஸை சேஃப்கார்டு பண்ணுறது மட்டுமே இருக்கிறது. அவன்கிட்டேருந்து லோன் வாங்கக்கூடியவனுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத மாதிரி ஒரு அந்த இது தெரியுதே. இதை எப்படி பார்க்குறது? உண்மைதான். இது வந்து டு ப்ரொடெக்ட் பேங்கிங் சென்ஸ் தான். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, சிக்கல் வரக்கூடாது. அதெல்லாம் ஆர்பிஐ எடுக்குது. என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் எடுக்குதுனாக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அவங்க ஒர்க்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேங்க் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கஸ்டமரை விட்டு கொடுக்காம அதை இன்னொரு பேங்க்கோட மர்ஜ் பண்ணணும். அப்போ விட்டு கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே வந்து சிக்கல் இல்லாமல் கொண்டு வந்து இன்னொருத்தரில் மர்ஜ் பண்ணோம்னா ஓட்டை உடச்சலெல்லாம் கொண்டு வந்து பண்ண முடியாது. ஏதோ ஒரு க்ளீனாக ரூல்ஸோடு இருக்கணும். அப்போ தான் ஆர்பிஐயும் எல்லா பேங்க்லேயும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அவன் பண்ணும்போது நேச்சுரலி அவன் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் வந்துடுறாங்க இல்லையா. அப்போ நேச்சுரலி அந்த கவர்னிங் பாடி வந்து ஹேஸ் டு சி தட் கரெக்ட்லி மெயின்டைன் பை தி புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா. இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டபிள் பேங்க்கில் பெனால்ட்டிலாம் போட்டாங்க. ரொம்ப இதில் வந்து ஒரு பேங்க்குக்கு இந்த மாதிரி நீ ப்ராப்பர் ரெக்கார்டே மெயின்டைன் பண்ணல அப்படின்னு பெனால்ட்டி பீனலைஸ் பண்ணி அதை ரெடிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ அது மாதிரிலாம் பெனால்ட்டி போடுறது எதுக்குன்னா டு சேஃப்கார்ட் தி சிஸ்டம். அது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பேங்க்கை நம்ப முடியாமல் போயிடும். ஸோ நம்ம நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்கோம், பேங்க்கில் போட்டோன்னு உட்காந்துருக்குறோம். இந்த பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ கோல்டு 2 இடத்துல ஒன்று இதில் கொண்டு போய் லோனாக கொடுப்போம், இன்னொன்று லாக்கரில் கொண்டு போய் வைப்போம். இந்த லாக்கர்லேயும் ஒரு சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும்னா,
இப்போ 1 கிலோ தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 கிலோவுக்கு மேலே இருக்கிறத நான் கொண்டு வைக்கிறேன், இல்லை 1 கிலோவே நான் வைக்கிறேன். இப்போ நம்ம ரீஜன்ல எல்லாம் 1 கிலோ பிரச்சனை விஷயமே. அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். நீங்க வந்துட்டீங்க. இந்த ஊர்ல எல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆந்திரா மாதிரி அந்த ஆந்திரா பக்கம், அந்த பக்கம் நார்த் பக்கம்லாம் போனீங்கன்னா, நான் உள்ள குஜராத் சைட்லாம் போனீங்கன்னா 1 கிலோங்க சர்வசாதாரணமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பேங்க் ஆடிட் போகும்போது ஒரு 6 பீரோ கண்டினியூஸாக ஜுவல்லே வச்சுருந்தாங்க. ஜுவல்லுன்னா எப்படி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஒட்டியானம்னு வைக்கிறான், இடுப்பில் ஒட்டியானத்துக்கு கொண்டு அப்படியே வச்சிடறான். ஸோ அப்படியே ஒட்டியானத்துக்கு ஒரு பெரிய அட்டைப்பட்டி அதுக்குள்ளே வச்சுருக்கான். அது மாதிரி 2 ஃபேமிலி வச்சுருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைப்பாக தான் இருந்தது. அப்படி அவங்களாம் ஜுவல் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது நமக்கு இங்கே சிக்கல் உண்டு. இன்னொன்று, ஒரு வேல்யூவர் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு, இன்னொரு வேல்யூவர் வந்து இன்னொரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அப்போ பியூரிட்டி எங்கேருந்து எப்படி செக் பண்ணுவோம்? அதுவும் சிட்டது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஒரு வேல்யூவர் வந்தார், இது பங்காரம் அப்படிங்கிறார், இன்னொருத்தர் இல்லை பங்காரம் காதுன்றான். இது யார் பங்காரம் யார் பங்காரம் காது யார், இது யாருக்கு நமக்கு தெரியாது. அதனால தான் அவளை போய் கேட்குறோம். இப்போ எது வச்சுன்னு எதோ ஒப்பீனியன் எடுத்துக்கிறது? அப்போ யார் சர்டிஃபை பண்ணணும்? சர்டிஃபை கவர்னிங் பாடி யார்? அடுத்து அதுக்கு ஒரு பாடி ஒன்றும் இல்லை. இந்தியன் கவர்மெண்ட் கவுன்சில், இந்தியன் கோல்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட போய் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு இப்போ போகணும். அதுக்குள்ளே தான் போயிட்டு வரணும். இப்போ நான் அது தேடி ஒன்று போய் சர்டிஃபிகேட் வாங்கினேன். இப்போவும் நீங்கள் உருக்கினீர்கள் ஆனால் தங்கத்தை உரிக்கினா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது உரியது பியூரிட்டி போட்டு சர்டிஃபிகேட். அதுதான் 916 வருது இல்லைங்களா? அது பண்ணும்போது உங்களுக்கே சர்டிஃபிகேட் வந்துடும். இத்தனை % இத்தனை மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஒரு சின்ன சர்டிஃபிகேட் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு புது நகைகளை வாங்கிறதுக்கு பழைய நகைகளை அழிக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாங்கின்றதுல 70% 80% தான் தங்கம் இருக்குதுன்னு இல்லையா? ஆனால் 100% பணம் கொடுத்தா நம்ம வாங்கினே இருக்கிறோம். அங்கேயே 30% நான் காணாம போயிட்டு தான் உட்காந்துக்கிறேன். தங்கம் வந்து மேலே எல்லோ மெட்டல் மினுமினுப்பாக இருக்குங்கிற அந்த ஆசையில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு பின்ன இன்றைக்கி நான் யூஸ் ஆகுன்றது நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க இல்லையா? அது நம்ம இந்து கல்ச்சரில் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயமாக வச்சோன்னா அது வேணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். மாங்கல்யத்துக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்படி அதில் போய் சிக்கலில் வச்சுண்டு அப்படியே வச்சுருக்க வழியா ஓனர்ஷிப்லாம் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதில் இன்னும் ஜாஸ்தி சிக்கல் தான் வரும். நீங்கள் இப்போ இந்த ரீஜன் பேசிஸில் கூட சில சிக்கல்கள் வரும். இதை வந்து யூனிவர்சலாக பண்ணுறதுல எந்த பிரச்சனை இருக்குங்கிறது சொல்கிறீங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, ஒரு சில ஆர்பிஐ நோட்டிஃபை பண்ணக்கூடிய தங்க நகைகள் அந்த வெரைட்டி அது மாதிரியான விஷயங்களுக்கு தான் இப்போ லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கிராமத்தில் சாதாரணமாக சொன்னோம், ஒரு பொட்டு தங்கத்தை கூட வைக்காமல் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டான் அப்படிம்பாங்க. இப்போ இதில் இவங்க நோட்டிஃபை பண்ணுறது சப்போஸ் ஒருத்தவன்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட வேறு சாதாரண நகை தான் இருக்குன்னா அவன்கிட்ட இப்போ ஒரு லோன் அவைல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனே அவனுக்கு இல்லாமல் போயிடுமே, அதை எப்படி பார்க்குறேன்? ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கோல்டு பியூரி செக் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடி ரொம்ப மெட்ரோபாலிட் சிட்டியில் போய் அங்கே இருக்கிற ஜுவல் ஷாப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எதுவுமே பியூர் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ பார்த்துக்கிடுங்க, ஸ்டேட்மெண்ட்டே எப்படி தான் இருக்குது, ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்டு அன்அஃபிஷியலி, ஓகே அப்படி வச்சுக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு பியூரிட்டி அப்படிங்கிறதுக்கே அங்கே ஆள் இல்லை, விற்கிறதெல்லாம் எது கோல்டாக தெரியல அப்படிங்கிறத மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு செட்டில் ஒரு இடத்துல ஒரு கடையில் கோல்டு வாங்கி இன்னொரு கடையில் கொடுக்கும்போது நீ எந்த இடத்துல வாங்கினியோ அங்கேயே கொண்டு கொடுன்னு இண்டிகேட் பண்ணுறான். ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா இல்லைங்க இது அவங்க வாங்கிப்பாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறான். அப்போ அந்த இடமும் கொஞ்சம் பிளாக் மார்க் இருக்குன்னு புரியுது. இப்போ இந்த பிளாக் மார்க்கெல்லாம் இப்போ வெளியில் வந்துடும், வெட்ட வெளிச்சமாயிடும். அவங்க சொல்கிறாங்க கோல்டு காயின்ஸ் பேங்க் மூலியமாக வாங்கியிருந்தீங்கன்னா நான் லோன் தரேன்றான். அந்த சாவரின் காயினை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் லோன் கொடுப்பேன் அப்படின்னு அதில் டிராஃப்டில் இருக்கு. அது ஓகே. அப்போது வந்து பியூரிட்டி அதில் வந்துடுத்துன்னு தெரிஞ்ச சீல் பண்ணி எல்லாம் வந்துடுச்சு, க்ளீனாக இருக்குது, அந்த ஹால்மார்க் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இந்த கோல்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? டெஃபினட்டாக நான் நம்பி வாங்குறேன். ஒரு கோல்டு காயினை வாங்குறீங்க, ஒரு காது வைக்கிறீங்க, தங்க காசு மாலையாக போட்டுக்கிறது. இந்த காது வச்ச உடனே அந்த கோல்டு காயினுக்கான வேல்யூ போயிடுறது. இது எப்போ தெரியும்? இந்த கோல்டு காயினை வந்து சர்டிஃபை பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்போ அது வரும் அந்த மேட்ரு. நான் கோல்டு காயின் தான் தந்தேன், கோல்டு காயின் தரல, இப்போ நீங்கள் ஜுவல் தர்றீங்க அப்படின்வோம். புரியுதுங்களா? இது செய்கூலி சேதாரமான ஒரு ஜுவல்லாக மாறிடும். நீங்கள் விற்க போனாலும் இதே தான், செய்கூலி சேதாரமாக மாறிடும். வெறும் காயினுக்கு வேல்யூ உண்டு அப்படிங்கிறதான் சொல்கிறான். அப்போ இங்கேயும் உங்களுக்கு அந்த மாறாட்டங்கள் புரிய ஆரம்பிக்கும்.
இப்படி கிளாரிட்டி புரிய ஆரம்பிச்சிச்சு வச்சுங்களேன், அப்போ தான் சிக்கல் இன்னும் ஜாஸ்தியாகும். அது வரைக்கும் சிக்கல் இப்படி தான் இருக்கும். இப்போ தங்கமே பியூராக இருக்கான்னு எவ்வளோ கலந்தது செம்புன்னு தெரியாதுல்ல. இப்போ அந்த இடத்துலையும் ஒரு கொஸ்டின் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் 916 இருக்கான்னு இல்லையே, எங்கிட்ட பழைய நகையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் செக் பண்ணுற போகிறோம்? அன்டில் அது தேவைப்பட்டால் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொட்டு கூட இல்லாத போயிடுச்சுன்னா உள்ள அவன் பேங்க்கில் இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை. அது என் கையில் இருந்த பொட்டுக்கும் விற்கணும்னு போனேன்னு அப்போ எனக்கு சிக்கல் இருக்குன்னா இருந்து இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ தான் எனக்கு இன்னும் வேதனை ஜாஸ்தியாகும். அப்போ பாருங்க, 2 விதத்தில் வேதனை இருக்கும். ஒன்றும் இது மோஸ்ட்லி நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட். இதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு புருஷங்காரன் சொன்னான்னா அந்த பொண்ணுடைய லைஃப்பை யோசிச்சு பாருங்க. இது பேத்தட்டிக்காக இருக்குமா இருக்காதா இல்லையா? விதியோ போட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லலாம் மாட்டியா? இப்போ இது ஒரு சிக்கல் வருமா வராதா? இது ஒரு டைரக்ஷன் யோசிச்சு பாருங்க. இந்த சிக்கலும் பாசிபிள் தான். இப்படி மல்டிஃபோல்ட யோசிச்சு பார்த்தோம்னா இதுல இன்னும் நல்லா ஆரம்ப முளைய கிள்ளி அதை சரி பண்ணணும் ஒழிய நம்ம வளர விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் பார்க்கணும். அதனால இந்த டிராஃப்டிங்கை இன்னும் நிறைய திருப்பி அனலைஸ் பண்ணணும், ரீவிசிட் பண்ணணும். இப்போ என்னென்னா ஆர்பிஐ ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் சொல்கிறது மாதிரி பேங்கிங் செக்டர் திவாலா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பல விஷயங்கள் இது பண்ணியிருந்தா கூட அது இதுலேயே அந்த பயனாளிகளுக்கும் அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதாக பார்க்குறோம். நம்ம பார்த்தோம் இந்த மோடி அரசு வந்ததுலேருந்து முற்போக்கான பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஒன்று இந்த ஃபேக் கரன்சியை குறைக்கிறதுக்காக டிமானிட்டைசேஷன் பண்ணது, எல்லாரையும் பேங்கிங் செக்டாருக்குள்ளார கொண்டு வந்தது, இது போன்ற பல முன்னெடுப்புகள்லாம் நல்ல விதமாக இருந்தது. இப்போ இந்த கோல்டு லோனில் அதோடைய அவங்களுடைய பார்வை செலுத்துவதற்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் மே கம், கவர்மெண்ட் மே கோ. இதுதான் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு ஒன்று உட்காந்துருக்கு இல்லைங்களா, யார் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இவங்க சட்டங்கள் போடுறதெல்லாம் அவங்க விருப்பம். இந்த மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ்ன்னு இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் என்ன ஒர்க்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபெயிலியர் நம்ம மக்கள்கிட்ட வரக்கூடாதுன்றதில் நிறைய முனைப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் கமர்ஷியலில் நிறைய விஷயம் யோசிப்பாங்க. அந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் அது பட்ஜெட்டாக மாறுறது, இந்த மாதிரி ஆர்டினன்சஸ் வருது, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது, இதெல்லாம் அதுக்கப்புறம் வருது. அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸாக மாறும். முதல்ல இவங்க யோசிப்பாங்க சாமானியர்களுக்கு நம்மளால் என்னெல்லாம், இதுக்கு தான் அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஆங்கிலையும் திங்க் பண்ணோம், எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட்ஸ் வாங்கும், எல்லா இடத்துலையும் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா அனலைசிஸ் டேட்டா புல்லிங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கன்ஃபைனுக்கு வருவாங்க. இப்போ இந்த டிராஃப்ட் போடுறதுக்கு என்னென்ன மாதிரி டேட்டா வந்திருக்கும்னாக்கா இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபெயிலியர் மாடல்ஸ்லாம் நிறையா அவங்க கிட்ட போயிருக்கோம். ஓகே இந்த மாதிரி ஒரு மாடல் போட்டு விடுவோம் அப்படின்னு அங்கே தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஆக்சுவலி இப்போ ஜிஎஸ்டி வந்தக்கூடிய கான்செப்டாக இருந்தால் ஜிஎஸ்டி இந்த கவர்மெண்ட் வந்தாலும் வந்திருக்கும், அதே மாதிரி எந்த இது வந்தாலும் வந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுறது இல்லை, பின்னாடி இருக்கிறவங்க அவங்க கவர்மெண்ட் எடுத்து செய்கிறான். இப்போ இது நீ வெளிநாடு அந்த தைரியம் கொடுக்கறது, நீ வந்துட்டோம் நீ வெளில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அந்த தைரியத்தை கொடுக்கறது கொண்டு வருது. அப்படி இந்த தைரியத்தை கொண்டு திருத்துறது நிறைய திருத்திட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அப்படி திருத்தும் போது இந்த விஷயம் வருது, கவர்மெண்ட்டுக்குள்ளார இந்த கோல்டும் நிற்குது. கோல்டு பார்க்குது, சரி இது ஏதோ நிறைய சட்ட சிக்கல் போகுது, எங்கே பார்த்தாலும் அந்த நிறைய புற்றீசல் கம்பெனி மாதிரி கோல்டு கம்பெனி நிறைய இருக்குது. கோல்டு கம்பெனியோட முதலாளி சூசைட் பண்ணிக்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போ ஏன் சூசைட் பண்ணிக்கணும் ஒரு கேள்வி வருமா வராதா இல்லையா? தங்கத்தை கடத்துவதை நிறுத்துகிறோம், இம்போர்ட் பண்ணுறது எல்லாம் நிறுத்தி கடத்தல் நிறுத்தி எல்லாம் பண்ணி அதுக்கு எல்லாத்தையும் கிளச் பண்ணி எல்லாம் பண்ணாலும் தங்கம் ஏதோ ஆட்டம் போட்டுட்ருக்கு. பண்ணுமா வேண்டாம், இதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்குறான், இங்கே அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குது. இப்போ இதில் கோல்டு லோன் நான் கொடுக்குறேன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போய் நிற்குது, என்னுடைய பேங்க் டிபார்ட்மெண்ட். அங்கே பேங்கிங் ஃபினான்ஸுங்கிறது இன்றைக்கி 27.5% என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை பேலன்சிங் ஆஃப் 54% ஆஃப் இந்தியன் இதில் எக்கனாமியிலோ நிற்குது. 54% இருக்கக்கூடிய ஒரு செக்டர் நான் காப்பாற்றணுமா வேண்டாமான்னு யோசிப்பான். இதுதான் பேசிக். அப்போ பேசிக் பார்த்த உடனே இவன் யோசிக்கிறான், இதெல்லாம் நம்ம கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் எடுக்கணும்னு எடுக்கிறான். அந்த டேட்டா எடுத்து தான் இது பண்ணுவான். இந்த ஸ்க்ரப்பிங் ஆஃப் டேட்டாஸ் பண்ணிட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கான். இப்போது சட்ட சிக்கல் இல்லாமல் எப்படி கொண்டு போகிறது, சாமானியனுக்கும் அடி வாங்காமல் இருக்குது. இதுதான் இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சார் இவனுக்கும் அடி விடக்கூடாது, வலிக்கிற மாதிரி வலி விழக்கூடாது, அவனும் காப்பாற்றப்படணும். ஏன்னா அவனுடைய பிரெட் வின்னர் அது. ஏன்னா முன்னுமே சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு எனக்கு தேவைப்படுங்கிற போது விதை வாங்கணும்னா நான் இதை பண்ணிக்கணும்னு
இப்போ இதுக்கு எனக்கு இதுதான் இப்படின்னு ஒரு ட்ரம்ப் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போவேன். இதுதான் ஒன்று வேல்யூவேஷன்ப்பா, இதெல்லாம் நீ வேல்யூவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், வேல்யூவருங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருவாங்க. இவெல்லாம் கவர்மெண்ட் சர்டிஃபைட் வேல்யூவர்னு ஒரு டிக்ளரேஷன் வரும். இதெல்லாம் கவர்மெண்ட் டிக்ளேர்டு கோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் வரும். இதெல்லாம் டிக்ளரேஷனாக வரும், அதுக்கப்புறம் ஆக்டாக வரும், அதுக்கப்புறம் உள்ளே வரும். இப்படி தான். ஏன்னா இமீடியட்டாக எடுத்த கோத்துன்னு இது பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி நிறைய மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்தால் தான் இது வர முடியும் வழியா, இல்லைன்னா புரிதல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் கிளியரிட்டி இருக்கும். இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சில்வரை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சில்வர் கொண்டு வந்துடுறேன். உடனே சில்வர்னால் என்கிட்ட வீட்டில் இருக்கிற பாத்திரங்களாம், அதுக்குன்னு ஒரு ஆர்டினன்ஸ் கொடுக்குறான், அதுக்குன்னு கவர்னன்ஸ் கொடுக்குறான். இதெல்லாம் இருந்தால் தான் சில்வர் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. எகைன் நம்ம நார்மலாக சொல்லுவோம் சோனா சாந்தினின்னு சொல்லுவோம். சோனாவுக்கும் ஒன்று சாந்தினிக்கும் ஒன்றுன்றது தான் எப்பயுமே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் சாந்தினி ஆல்சோ வெல்கம்டு அப்படின்னு சொல்கிறது ஃபேக்ட்டு. அதுலேயும் நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே ஜெர்மன் சில்வர்னு ஒன்று வந்திருக்கு. எகைன் அங்கேயும் பியூரிட்டி வந்துடும். அதனால் எது வந்து 1960 அப்படிங்கிறத அங்கே செக் பண்ணணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி மெஷர்ஸ் கொண்டு வரணுன்றது தான் கொண்டு வருவாங்க. சில்வர் தான் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் கண்டக்டர்னு சொல்லுவோம் நார்மலாக, ஏன்னா எல்லா காம்போனண்ட்லேயும் இருக்கிற விஷயம். அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதும் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் இவங்களுடைய பேசிக் ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் 2006 ஆன்லைனில் ஆரம்பித்தது இன்னி வரைக்கும் போயிட்டுருக்குங்கிறது தான் ஃபேக்ட்டு. அதனால் இது எங்கேனா ஒரு இடத்துல ஒரு கிளச் வந்து நிற்கும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி ஆகிடும்னு ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்கலாம். ஸோ அரசு எந்த விதமான திட்டங்களையும் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கலாம். அதற்கு இது மாதிரி டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம். ஆனால் இந்த அரசு எதையுமே ஒரு பொலிட்டிக்கலாகவும் தான் யோசிக்கும். சாமானியன் நமக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா, ஓட்டு கிடைக்காம போகுமா அப்படிங்கிறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் மத்தியதர மக்களை வந்து சார்ந்து இருக்கிறதுனால இதை இன்னும் முன்னெச்சரிக்கையாக இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது. காரணம், நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் முன்னால் உங்கள்கிட்ட வெளியில் சொன்னது தான் என்னென்னா, நம்ம திட்டங்களை கொண்டு வரலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்னால இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படிப்பட்ட அவப்பேர் வரும்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த கோல்டு லோனில் அந்த மக்களை வந்து அலைகழிக்கக்கூடிய வகையில் பேங்கிங் செக்டாரில் யாரோ ஒரு ஆள் செயல்பட்டால் கூட, நம்ம இப்போ ரயில்வேல பல திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய புது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் புதுசாக வர்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரிசர்வேஷன் பண்ணுற இடத்துல ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மட்டும் அந்த ரிசர்வேஷன் ஃபார்ம் இருக்குது, தமிழ் இல்லைன்னா அதை வச்சு எப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கோல்டு லோன் விஷயத்துலையும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோ விவசாயிகள் அதிகமாக அங்கே தான் போகிறாங்க. மற்றும் பேங்கிங்கில் போகிறவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்ததுன்னா அது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிக பெரிய அளவில் அதை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எச்சரிக்கையும் யோசிச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் இந்த வரைவில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்து பயனாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.